யோக முத்ரை என்று சொல்லப்படுகிறது பாம்பு. இந்திய மரபு, அது தமிழ் மரபிலே சொல்லப்படுகிறது. ஒரு நாளைக்கு பாம்பு 4 முறை தான் மூச்சு எடுக்கும். எவ்வளவு குறைவா மூச்சு எடுக்கிறீங்களோ, எவ்வளவு குறைவா வெளியேற்றுறீங்களோ, ஆயுள் அவ்வளவு நிற்கும். பாம்பு என்ன மாதிரியான மிருகம் தெரியுமா? பாம்பு மாதிரி நீங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா சான்ஸே கிடையாதுங்க. குண்டிலினிக்கு பாம்பு தாங்க அடையாளம். நீங்க மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, சஹசிராரம் ஏறணும்னு சொன்னா குண்டிலினி தான். இப்படிதான் ஏறணும். யோக முதிரை. மூச்சு இறைத்தால் ஆயுள் குறைகிறதுன்னு அர்த்தம். கண்ட்ரோல் பண்ணணும் மூச்சை. பாம்பு நமக்கு சொல்லி தருகிறது யோக முதிரை. ஆமை சொல்லி தருதுங்க. பிரமாதமான விஷயங்க. நீங்க உட்கார்ந்து இருக்கும் போது உங்க நிலம் நழுவி கீழே விழுந்துருங்க. இப்போ நான் 4 மேட்டர் சொல்வேன் ஆமை பத்தி. 1, அது மினிமம் ஏஜ் 120 மேக்சிமம் ஏஜ் 600 வயசு வரைக்கும் வாழுதுங்க. நினைச்சு பாருங்களேன், 600 இயர்ஸ் வாழ முடியுமா? 600 ஆண்டை பார்க்குதுங்க ஆமை. எவ்வளவு பெரிய விஷயங்க. இன்னொரு விஷயம் சொல்லவா, நீங்க ஆச்சரியப்பட்டு போவீங்க. இந்த விஷயம், இந்த ஆயுளும் நமக்கு தெரியும், ஆமைக்கு நிறைய ஆயுள்னு. நான் சொல்ற இந்த விஷயம் உங்க யாருக்குமே, சில பேருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாது. என்னன்னா, கடலில் அதிக தூரம் பயணம் செய்யக்கூடிய ஒரே பிராணி ஆமையா. ஸ்லோவா போற மிருகம் தானே. முதல்ல முயலுக்கும் ஆமைக்கும் போட்டி விட்டாங்க தெரியுமா நம்ம ஊர்ல. அன்ஃபேர் டோர்னமெண்ட். முயலை எதுக்கு கூட்டிட்டு போய் என்னோட ஓட விட்ட நீ? நான் தான் ஸ்லோவா போவேன் தெரியுமா இல்லையா? சரி, எப்படியோ நான் ஜெயிச்சிட்டேன். அதை சொல்லி சொல்லி முயலை எவ்வளோ திட்டுற நீ. இடஒதுக்கீடுல கேஸ் போடணுங்க இந்த டோர்னமெண்ட்டை நடத்தினவங்க மேல. ஆமை என்ன செய்யுமாம், அதிக கிலோமீட்டர் ஏன் அது பயணம் செய்கிறது என்றால், தமிழர்கள் கடலாடிகள். தமிழர்கள் தன்னுடைய கப்பலின் சுக்கானை கடலுக்கு அடியில் அந்த கண்ணாடியை வைத்து பார்த்து ஆமை போகின்ற திசையில் தான் அவர்கள் கப்பலை கொண்டு போவாங்களாம். திசை அறிவு நிறைய இருக்கக்கூடிய மிருகம் ஆமை. எப்படி அப்படின்னா, இப்ப பாருங்க, ஒரு ஆமை இருக்கு, மலேசியால இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது கிளம்பி சிட்னிக்கு போகணும். டிசைட் பண்ணுவாங்க, அது நீந்தாதான். இதுக்கு தான் நான் சொல்றேன் எக்ஸ்ட்ரா மார்க் எப்படி பயன்படுத்துறதுங்கிறது. நீந்தாதான். என்ன பண்ணுமா, கடலுக்குள்ள நீரோட்டங்கள் ஓடுமா, ஃபாஸ்டா போய் அதுல ஜாயின் பண்ணிக்குமா. அது இப்படி இது இப்போ நான் சொல்ல போற மேட்டர் ரொம்ப முக்கியமானது. போய்கிட்டே இருக்குமா, நீரோட்டம் வேற திசையில போகுது. அது என்ன பண்ணுமா, அந்த நீரோட்டத்திலேருந்து தன்னை கழட்டிக்கிட்டு தன் திசை நோக்கிய நீரோட்டம் எதுவாக இருக்கிறதோ அதை தேடி போய் அதில் ஜாயின் பண்ணிக்குமா. மறுபடியும் திசை பார்த்து பார்த்து நீரோட்டங்களில் தன்னை இணைத்துக் கொள்வதனால் இந்த கடலிலே அதிக பயணம் செய்யக்கூடிய மிருகமாக அது இருக்கிறது. ஆச்சரியத்திற்கு ஆச்சரியமான விஷயம், ஒரு ஆமை எங்க முட்டை போடுமோ, அது வாழ்க்கையில் எப்போ முட்டை போடுறதா இருந்தாலும், எவ்வளோ கிலோமீட்டர் தள்ளி அது பயணம் பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்து முட்டை போடும். சீன நாட்டில் குரு பார்வையை ஆமை பார்வை என்றுதான் சொல்கிறார். ஆமை முட்டை போட்டுவிட்டு அடை காட்காது. முட்டைகள் பாதுகாப்பாக இருக்கின்றனவா என்று தூரத்தில் இருந்து அதை கண்காணித்துக் கொண்டிருக்கும். கண்காணிப்பிலே மிக விஞ்சியது அந்த ஆமை. நம்ம விஜிலன்ஸ் நம்மளை பார்த்துட்டு இருக்கு, நாம எங்கேயோ தோத்துறக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்கு அந்த பார்வை. வாழ்க்கை நமக்கு பல விஷயங்களை சொல்லித் தருகிறது, ஆனால் கற்றுக்கொள்வதுதான் இல்லை நாம். ஏனென்றால் வாழ்க்கையின் மிகப்பெரிய நோக்கம் என்ன தெரியுமா? பணம் சம்பாதிப்பது, நிறைய மார்க் வாங்குவது. நிறைய மார்க் வேண்டாங்க, ஜஸ்ட் ஹேவ் சம் எக்ஸ்ட்ரா மார்க். பைபிள்ல ஒரு வார்த்தை வருது தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் பைபிள். ஏன் பிடிக்கும்? எனக்கு தேவார திருவாசகங்கள் பிடிக்கும், எனக்கு குர்ஆன் பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? பல்வேறு ஆண்டு காலமாக, பல்லாயிரக்கணக்கான ஆண்டு காலமாக மனிதர்களுடைய வாழ்க்கையை மிக சரியாக செலுத்துவதற்கான மிக அற்புதமான தேன்கூடாக இவை விளங்குகின்றன. திருக்குறள் எக்ஸாமினேஷனுக்கு படிக்காம நம்ம திருக்குறளை என்னைக்காவது படிச்சிருக்கோமா? கையில் எடுத்திருக்கிறோமா? ஒரு குறள் சொல்றேன், எதை பேசினாலும், யார் பேசினாலும்
எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. என்ன தாத்தாங்க மூத்தோன், எப்பொருள் எத்தன்மை தாயினும் பலே அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வள்ளுவம். எதை செய்யணுமோ அதை செய்யலன்னா அது கெட்டுடும், எதை செய்யக்கூடாதோ அதை செஞ்சா கெட்டுடும். வள்ளுவம். யாகாவராயினும் நாகாக்க காவாக்கா அதே வாக்கினால் இழுக்கு வந்து சேரும். வள்ளுவம். இந்த தேசத்தில் பழக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களினுடைய சித்தாந்தங்களையும் நம் குழந்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா என்னன்னு சொல்லி தரணும். பாவம் இல்லை, அதை பற்றி தெரிந்து கொள்வதே பாவம் என்று புத்திக்கு திரையிட்டு விடுகிறார்கள். தெரிந்து கொள்வது பாவம் இல்லை, தெரிந்து கொண்டு எது சரி எது தவறு என்று தேர்ந்தெடுக்கக்கூடிய புத்தி பெற்று அதன் வழியாக நடக்கக்கூடிய ஆற்றலை குழந்தைகளுக்கு தரணும். இந்த டீச்சர்ஸ் கிட்ட நான் எப்பவுமே சொல்லுவேன், தயவு செய்து உங்கள் அறிவை இந்த குழந்தைகளுக்கு தந்து விடாதீர்கள். அதற்காக அவர்கள் நம் கிளாஸ்க்கு வரல, தங்கள் அறிவை அறிமுகம் செய்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். அதுதான் நம் வேலை. நம்மள மாதிரியே உருவாக்கி விடுறது இல்லை. அந்த தன்மையை அறிந்தவர்கள் தான் ஆசிரியர், குற்றத்தை களைபவர்கள். ஒரு ஒரு கதை சொல்றேன் நான், பைபிளில் வரக்கூடிய ஒரு கதை. இந்த கன்னிமார்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து கையில ஒரு மோதிரம் போட்டிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? கையில ஒரு மோதிரம் போட்டிருப்பாங்க. இறைவனை மணாளனாக ஏற்றுக்கொண்டவர்கள். இறைவன் தான் மணாளன், தலைவன் அவன் தான். பைபிள்ல ஒரு கதை வருது, கன்னிமார்கள் தூங்கிக் கொண்டு மேல இருந்து ஒரு சத்தம் வருது, குழந்தைகளை அலர்ட். கதை கன்னிமார்களுக்கானது அல்ல. கதை எதுவாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணிக்கலாம். நாம கலவரப்படுத்தவே முடியாதாங்க ஜீசஸ் கிரைஸ்ட. இப்போ நான் உங்களை கலவரப்படுத்திடுவேன். ஒரு கெட்ட வார்த்தை சொன்னா நீங்க கோவம் வந்துடும், உங்களுக்கு அவமரியாதைப்படுத்தினா கோவம் வந்துடும். அவரை ஒன்றும் செய்ய முடியாதான். 29 வயசுங்க, தச்சன், 4 வருஷங்க, 33வது வருஷத்துல இறந்துட்டார். அவர் சொன்ன ஒரு கதை, நான் வியந்து போன கதை, உங்களுக்கு தருகிறேன், முடிந்தால் பெற்றுக்கொள்ளுங்கள். கன்னிமார்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மேலிருந்து ஒரு அசிரீர் குரல் வருது, உங்கள் மணாளன் வரப்போகிறார், போய் அவரோடு சேர்ந்து கொள்ளுங்கள். சரியா? நீங்க சித்தாந்தத்தை புரிஞ்சுக்கோங்க. மணாளன் வராரு, கன்னிமார்கள் போய் அவரோட போய் ஐக்கியமாகணும், அவ்வளவுதான். கன்னிமார்கள்லாம் புறப்பட்டாங்களாம். கதை பாருங்க, 2000 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கும் அப்ளிகபிள்ங்க. அதுக்கு பேர் தாங்க வேதம். பாருங்க, திருக்குறள் 2000 வருஷத்துக்கு முன்னால எழுதினாங்க, இன்னைக்கும் செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும், செய்யத்தக்க செய்யாமையாலும் கெடும். தெரியுதுல்ல? இன்னைக்கும் இல்ல. மேல இருந்து குரல் வந்துச்ச உடனே எந்திரிச்சாங்களாம். கவனம் குழந்தைகளை, புத்தி உள்ள கன்னிமார்கள். டீச்சர்ல நான், எனக்கு புத்தி எங்க இருக்குதோ அது ரொம்ப பிடிக்கும். புத்தி உள்ள கன்னிமார்கள் தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டார்கள். எதுக்குடா தீப்பந்தனா? எப்போ வராருன்னு சொல்லலையே, டைம் சொல்லலையே. நைட் ஆயிடுச்சுன்னா தெருவில் போய் நிற்கிறோம்ல, இருட்டாயிடுச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டவுடன் புத்தி இல்லாத கன்னிமார்களும் அவர்களை பார்த்து தானும் தீப்பந்தம் எடுத்துக்கொண்டார்கள். புத்தி உள்ள கன்னிமார்கள் பாருங்க, இங்கதான் எக்ஸ்ட்ரா மார்க் வருது. புத்தி உள்ள கன்னிமார்கள் பந்தத்தை மட்டும் எடுத்துக்கலையா, கூடுதலா கொஞ்சம் எண்ணெயையும் எடுத்துக்கிட்டாங்களாம். சரி, வந்துட்டாங்க, நிக்கிறாங்க. மணாளன் வர காண தாமதம் ஆயிற்று. இரவு கவுகிறது, இருள் கவுகிறது. உடனே எல்லோரும் தீப்பந்தத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். புத்தி உள்ள கன்னிமார்கள் தீப்பந்தத்தை ஏற்றுவதை பார்த்து புத்தி இல்லாத கன்னிமார்களும் தீப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அடே, இன்னும் மணவாளன் வரவில்லை. தீப்பந்தம் அணைய தொடங்குகிறது. புத்தி உள்ள கன்னிமார்கள் தன்னிடத்தில் வச்சிட்டு இருந்த எக்ஸ்ட்ரா ஆயில போட்டு தீப்பந்தத்தை எரிய விட்டார். புத்தி இல்லாத கன்னிமார்கள் ஓடி வந்து கேட்டாங்களாம், எங்களுக்கும் கொஞ்சம் எண்ணெய் கொடுங்களேன். புத்தி உள்ள கன்னிமார்கள் சொன்னார்களாம், எங்களுக்கே எங்கள் எண்ணெய் போதுமானதாக இருக்கிறது, அங்கே விற்கிறார்கள், நீங்க போய் விற்பனர்களிடம் வாங்கி கொள்ளுங்கள்.
பாரு கதை ட்விஸ்ட் பாரு. தீப்பந்த அணைய யூயோன்னு பதறி போய் எங்கேயோ போய் எண்ணெய் வாங்குறதுக்கு இதுங்க போச்சு இல்ல புத்தி இல்லாத கன்னிமார்கள். அந்த நேரம் பார்த்து மணவாளன் வந்து விட்டார். புத்தி உள்ள கன்னிமார்கள் தன் மணாளனுடன் சேர்ந்து கொண்டு கோயிலுக்குள் போய் கதவடைத்துக் கொண்டார்கள். புத்தி இல்லாத கன்னிமார்கள் அந்த ஆயில போட்டு எரிய வச்சுக்கிட்டு வந்து பாக்குறாங்க, சோனு கிடக்குது. அடடா எங்க வந்துட்டு போயிட்டார் போல இருக்குன்னு நேரா கோயிலுக்கு ஓடுறாங்க. கோயில் கதவு சாத்தி இருக்கிறது. கதை முடிகிறது. கோயில் கதவு சாத்தி இருக்கிறது. தட்டுகிறார்கள், நாங்கள் உங்களுக்காக காத்திருந்த கன்னிமார்கள் வந்திருக்கிறோம், ஆண்டவரே கதவை திறங்க. உள்ளிருந்து சத்தம் வருகிறது, யார் நீங்கள்? நாங்கள் உங்களுக்காக காத்திருந்த கன்னிமார்கள், நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது. நான் வந்தபொழுது யார் எனக்காக காத்திருந்தார்களோ அவர்களோடு வந்து நான் கதவடைத்துக் கொண்டேன். நீங்கள் திரும்பி போகலாம். Life doesn't give you any chance to win. You have to seize that moment with your extra preparation. இருக்கக்கூடிய விஷயங்கள்ல stay alert my dear children. Stay alert. Be aware. வாழ்க்கையில எது முக்கியம் தெரியுமா? அலர்ட்டா இருக்கிறது தான் முக்கியம். நீ அவதார் படம் பார்த்தியா? அவதார் படம் பார்த்திருக்கியா? கடைசியா பறவைகளை தேர்ந்தெடுப்பாங்க தெரியுமா? வாகனம், வாகன வேட்டை, பறவை வேட்டை ஞாபகம் இருக்கா? பறவை வேட்டை போய் ஒரு பறவையை பிடிப்பான் அந்த ஹீரோ. அந்த பறவை வராது. அப்ப ஹீரோயின் ஒரு வார்த்தை சொல்லுவா. அதுதான் நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகின்ற டயலாக். அந்த பறவைங்கிறது எதிர்காலம்னு வச்சுக்கோங்க, உங்கள் வாகனம். அவன் சொல்லுவான், இது நல்லா இருக்கு, எனர்ஜெட்டிக்கா இருக்கு, இதை பிடிச்சிக்கலாம். அது வராதுன்னு சொல்லுவாவ. அப்படின்னா என்ன செய்யறது? நீ எந்த வாகனத்தையும் தேர்ந்தெடுக்க முடியாது, அந்த வாகனம் தான் உன்னை தேர்ந்தெடுக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்முடைய எதிர்காலத்தை நாம் தேர்ந்தெடுக்க முடியாது. நாம் தயாராக இருக்கின்ற பொழுது எதுவாக நாம் வரப்போகிறோமோ அந்த சக்தி நம்மை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும். I was a speaker, லிட்டரரி ஸ்பீக்கர். பட்டிமண்டபங்களில் பேசிக்கிட்டு இருந்தேன். மோட்டிவேஷன் பேச ஆரம்பிச்சேன். Now I am a busiest speaker in motivational field. ஏனென்றால் அந்த துறை என்னை தேர்ந்தெடுத்தது. நான் எல்லாம் தான் ட்ரை பண்ணேன். அந்த துறை நினைத்தது, இதுக்கு தான் நீ சரி வா. நான் தயாராக இருக்கின்ற பொழுது அந்த துறை என்னை தேர்ந்தெடுக்கிறது. Just have practice. எதுவாக இருந்தாலும் தொடர்ந்து பிராக்டிஸ்ல இருங்க. அங்கீகாரத்திற்காக அங்கீகாரம் பெறுங்கள் என் தோழமைகளை. அங்கீகாரம் உங்களை வந்து சேரும். ரசனையுடன் இருங்கள், ரசனை உங்களை வந்து சேரும். நம்மில் பல பிரச்சனை என்ன தெரியுமா? நமக்கு எது இலக்கு என்பதே நமக்கு தெரியாம இருக்கிறது. மாசத்துக்கு ஒரு 4 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சா போதுமானதுன்னு கிடையாதுங்க, கிடையாதுங்க. பணம் சம்பாதிப்பது அல்லங்க நோக்கம். பணம் வரும். படிச்சா வராதா? வேலைக்கு போனா வராதா? வரும். ஆனால் எதுவாக நம் குழந்தைகளை நாம் உருவாக்க போகிறோம் என்பதிலே தெளிவாக இருக்க வேண்டும். அடாலசன்ட் பிள்ளைகளை ஹேண்டில் பண்றதுல இந்த சகோதரி உங்களுக்கு 2 டிப்ஸ் கொடுக்கிறேன். கொஞ்சம் ஹியூமர், கொஞ்சம் கண்டிப்பு, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த குழந்தைகளை வளர்த்து விடுங்க. ஹியூமரா இருக்கும் பொழுது கண்டிப்பும் சேர்ந்து தான் இருக்கணும். ஹியூமரா இருக்கும்போது லூஸா விட்டுட்டீங்கன்னா அது கெட்டு போயிடும். ரொம்ப ரிஜிடா இருந்தீங்கன்னாலும் கைக்குள்ள வராது. உள்ளங்கையில் இருக்கிற தண்ணி மாதிரி. ஹேண்டில் வித் கேர், ஹேண்டில் வித் கேர். குழந்தைகளை ஹேண்டில் வித் கேர் செய்யக்கூடிய ஆசிரியர்களும் பெற்றோர்களும் வலிமையான ஒரு சமூகத்தை உருவாக்குகிறார்கள்.